பாத்தியம்மா, அண்ணன் எப்படி முழிக்குதுன்னு. நீ வருவனே எதிர்பார்த்திருக்காது, அதான் இப்படி முழிக்குது. என்னல சாத்தப்பா, ஆத்தாவை பார்த்த உடனே எங்கிட்ட இருந்து வந்தா? இவளை ஊருக்கு போக வச்சதே நம்ம தானே, கத்திக்கிட்டு ஓடினவா இப்ப வந்திருக்காளே அப்படின்னு முழிக்கிறியால. ஏம்மா வாமா, ஏமா வாசல்ல நின்னுக்கிட்டே கேள்வி கேப்பியா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் முழிக்கல, திடுதிப்புன்னு வந்திருக்கியே, ஊர்ல இருந்து தனியாவா வந்தேன்னு பார்த்தேன். ஏமல, இந்த வடிவுக்கரசிய யாரு கடத்திட்டு போவா? ஏன் இந்த வடிவுக்கரசிக்கு திக்கு திறக்க தெரியாதா? ஏன் வரமாட்டேன்னு நினைச்சியாக்கும்? என்ன வாய பிளக்கிறவா, என்ன கண்ட உடனே அப்படியே உனக்கு அதிர்ச்சி ஆயிப்போச்சா? வாங்க அத்தன்னு கூப்பிடாம அப்படி மொழி மொழின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கியே என்ன? அதான் சொல்லாம கொள்ளாம வீஞ்சிக்கிட்டு பண்ணியல்ல, அதான் வந்தாச்சுல்ல, இப்ப என்ன வாங்கன்னு கேட்கலனா அப்படியே போயிட பறையலாக்கும். ஓ அட பெரிய பாபா, என்ன வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே துரத்தி அடிக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்கறா? நான் பெத்தமாவே அவன் கல்லு கட்டியாட்ட நிக்கிறத பாரு. ஏட்டி, இவ வீட்டுல எனக்கு பச்சை தண்ணி கொடுப்பாளா? அவ எங்கிட்ட அங்க திரும்பிக்கிட்டு நிக்கிறா, இவன் என்னன்னா கல்லு மாதிரி நிக்கிறா. நீ என்ன மதிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எம்மா வந்த உடனே ஆரம்பிக்காத, மைனி குணம் தெரியுமில்ல, என்ன தெரியாமலா இருக்க? ஏம்மா மைனி அப்படித்தான் புசுக்கு புசுக்குன்னு கோவப்படுவோ, ஆனா என் மைனி தங்கம்னா தங்கம், பத்திரமத்து தங்கம். உன்னை கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குவாவ. நீ பேசாட்டி வீஞ்சிக்கிட்டு என் வீட்டை பக்கம் வந்துடாத, அங்க வந்தா உனக்கு கஞ்சி கூட கிடைக்காது. அட பேதியில போவா, எப்படி பேசி அந்த கிழவிய இங்கே இருக்கிறதுக்கு வழிய பண்ணுதா? அவ வீட்டுக்கு போனா கஞ்சி கிடைக்காதாம்ல, என் வீட்டுல இருந்தா மட்டும் கஞ்சி கொடுத்துருவானா? இப்ப நான் என்ன சொல்லி விரட்டுறேனே பாரு. என்னாலலாம் எங்க வச்சு பார்க்க முடியாது, உங்க அம்மா கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் பாவா. என்னதான் இருந்தாலும் அவ மாவா பாக்குற மாதிரி வருமா? ஆத்தாவ பொம்பளை பிள்ளைகள் பாக்குற மாதிரியா? மருமவளுவ பாப்பாளுவோ இல்ல மருமவளுவ என்னத்த பார்த்தாலும் இவ்வளோ குறைதான் சொல்லுவாவோ. நீங்க அங்கேயே இருங்க, என்ன வேணுமோ ஏது வேணுமோ அவரை விட்டு நான் செய்ய சொல்றேன். அட பாதவத்தி, நம்ம தலையில கட்ட பார்க்கால, இந்த அம்மா கூட ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க முடியுமா? டிவியை பார்க்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் இல்லாத சண்டையெல்லாம் இழுத்துருவாளே. யாத்தா, இவளை வச்சுக்கிட்டு என்னால காலம் கழிக்க முடியாது. இப்ப எப்படி என் மைனிக்காரிய தலையிலையும் என் அண்ணக்கார தலையிலையும் கட்டுறேன்னு பாரு. எம்மா என்னதான் இருந்தாலும் உன் மகன் பாக்குற மாதிரி உனக்கு வருமா? என்கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது. என்ன நேர நேரத்துக்கு கஞ்சி ஊத்துவேன் அவ்வளவுதான். ஆனா மைனி காலையில சுட சுட மீன் குழம்பு சோறும் ஆக்கிரும், கறி குழம்பு சோறும் ஆக்கிரும். மைனி கைப்பக்குவம் மாதிரி வருமா? நீ இங்க இருந்துதான் உன் உடம்ப தேர்த்துக்கணும். ஏம்மா நான் அப்பப்ப வந்து எட்டி பார்த்துக்குவேன், பக்கத்து வீடு தானே. ஏம்மா அண்ணன் பாக்குற மாதிரி உனக்கு இருக்குமா? நீ ஏன் சொல்லுமா? அட பேதியில வாழ்வோ, ஆள் ஆளுக்கு துரத்தி முடிக்கிறதுக்கு பிளான போட்டுட்டாளுவோ. இனிமே வாயை கொடுக்க கூடாது, வாயை வச்சுக்கிட்டு கம்மன்னு கிடக்கணும். என்னதா இருந்தாலும் என் மகன் பாக்குற மாதிரி வருமா? இந்த சனியன்ட்ட போய் உட்காந்தா இவன் நம்மகிட்ட வேலையை கட்டிட்டு அவ்வளவுதான். அவ ஊர் கதையை பேச போயிருவா. நம்ம எல்லா வேலையும் ஒத்தையில கடந்து மாங்க மாங்கன்னு செய்யணும். மருமக்காரினா நம்மளுக்கு வேலையாக மாட்டா, நேரத்துக்கு சோத்த போட்டு தட்டில கொண்டு கொடுப்பா. டிவியை பார்த்துக்கிட்டு நல்ல காலக்கா ஒய்யாரமா நீட்டிக்கிட்டு மல்லாக்க மலர்ந்துக்கிட்டு இங்க கிடக்கலாம். அப்புறம் நேரத்துக்கு வெளியே போய் கதையை பேசிட்டு வரலாம். மருமவளை ஆட்டி படைக்கலாம். மவளை ஆட்டி படைக்க முடியுமா? நம்ம தலையில அம்மா நொம்மான்னு ஐச வச்சு வேலையை பூரா நம்ம தலையில கட்டிடுவா. அதனால இதுக்கு ஒத்துக்க கூடாது. மவன்ட்ட எப்படியாவது சொல்லி நம்ம இங்கேயே தங்குறதுக்கு பிளான போட்டுறணும். ஐயா சாத்தப்பா, நீயும் உன் பொண்டாட்டியும் தங்கத்திலையும் தங்கம் தான். நான் தான் வாயை வச்சுக்கிட்டு கிடக்க மாட்டேன். என்னத்தையாவது சொல்லியிருப்பேன். ஏம்மா மருமவளே, என்ன மன்னிச்சிரு. என் மவக்காரிய பத்தி உனக்கே நல்லா தெரியும். எனக்கு சோறு கறி கொடுக்க மாட்டா. 1000 தான் இருந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் மாமியா மருமவனே இல்லாம போயிருமா? உன்ன மாதிரி ஒரு தங்கம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் பேசாம இங்கேயே இருந்துக்கிறேன். ஐயா சாத்தப்பா, நீ வேலைக்கு போறதா இருந்தா ஒரு காய் பச்சை தண்ணி அதுக்கு உன் கையால மொண்டு கொடுத்துட்டு போயா. என் மவன் ஒத்த மவன் வாங்கிட்ட இல்லாம நான் எங்க போவேன்? சி பேதியில ஒரு கிளவி எப்படி பிட்ட போட்டு இங்க தங்கறதுக்கு பிளான போட்டுட்டாளே. அட பேதியில ஓவா, சரி இருந்து தொலைதா, வேற என்ன செய்ய? இல்லைன்னா இந்த ஆளு வேற கணப்பா இருப்போம். ஒன்னும் சொல்லாம நகர்ந்துருவோம். ஏம்மா உனக்கு என் நிலைமை புரியுது. மைனிய கூட உன்னால அனுசரிக்க முடியும், என்ன முடியாதுன்னு நீ நினைச்சது சரிதாம்மா. என்ன செய்ய, நான் அப்பப்ப வந்து உன்னை எட்டி பாத்துக்கிறேன். ஏம்மா மைனி கவனிச்சுக்கிற மாதிரி வருமா? மைனியா
ஏ மைனியா, என்னென்ன விறு விறு விறுன்னு முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இப்ப என்னத்துக்கு அழைச்ச? என்ன என்ன மைனி? எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு, நீங்க ஒண்ணு சொல்லாம உள்ள போயிட்டீங்களே, அதான் பார்த்தேன். உங்க அம்மா இங்க இருக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்கதான் அப்பப்ப வீஞ்சிக்கிட்டு போவாங்க. ஆனா நீ அடிக்கடி வந்து ஓசி சோறு திங்கலான்னு அலையாத, போய் வேலையை பாரு. பொண்டாட்டிக்காரி முன்னாடியே அம்மாவை பார்த்து இந்த கேள்வி கேட்கறா. நீ இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கியே, இதுக்காக தானே உசுரோட இருக்கிறமா? ஒரு வயசோத்துக்கு கூட என் மாவ வழி இல்லாம போயிட்டாளா? இந்த பேச்சு பேசுற? ஏம்மா சும்மா இருமா. ஏன் மைனி தானே, அவ சொன்னா சொல்லிட்டு போறவ. நான் அதை பத்திலாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். 2 பேரும் வந்துட்டியல்ல, இனி இந்த வீடு உருப்பிட்ட மாதிரிதான். நான் வாரேன். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் சோறு கறியாக்கு. இன்னும் நின்னு வேடிக்கை பாக்குறியாக்கும்? அதானே பார்த்தேன், இன்னும் உங்க நாட்டாமத்தனத்தை ஆரம்பிக்கலன்னு. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா வாழை சிரிச்சிட்டு இருக்கன்னா இருங்க, இல்லனா இடத்த காலி பண்ணுங்க. உங்க அதிகாரத்தெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. பாத்தியாட்டி இவ சிலுப்பட்டத்தனத்தை? பாக்குறேன் எத்தனை நாளைக்கு இப்படி ஆடுவானு. ஒட்ட நறுக்கிறனா இல்லையான்னு பாரு. பாப்போம். இப்பவே ஆரம்பிச்சிடாத, கம்முன்னு கடை. பிறகு மைனி சுடுத தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துற பரவா. ஆமாட்டி, ஊத்துவா. எப்படி ஊத்துவானே நானும் பாக்குறேன். போய் என்ன சோறு கறியாக்குதானே பாரு. ஏம்மா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், என்ன தேடாதானே? இங்க பாரு, மறுபடியும் அவன்கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காத. உன் வேலை உண்டு, நீ ஒன்று நீ இரு, புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன், நீ காலங்காத்தால ஆரம்பிக்காத. ஏம்மா இங்க வாமா. ஏம்மா சீக்கிரம் வா. ஏம்மா என்னடி இது? இவன் எப்ப வந்தா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இப்ப என்ன டிராமா போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கானே, நீ ஏன் விசாரி. ஏ அனிதா, எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? என்னாச்சு இப்படி உம்முன்னு கிடக்குற? ஏட்டி, நானே மனசு வருத்தத்துல வந்து குத்த வச்சிருக்கேன். நீ எனக்கு சித்தி தானே, உன்னை தவிர நான் எங்க போய் நிப்பேன்? இங்க பாரு, எதையா சொல்லிட்டு இருக்காத. எனக்கு இருக்கிற மன வருத்தத்துல எங்கேயாவது ஆறு குளமா பார்த்து போய் உழலான்னு தான் பார்த்தேன். முடியல. என் மகன் இருக்கானே, அதனாலதான் உசுர வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நீயும் என்ன குத்துற மாதிரி பேசாத. என்ன புதுசா ஏதாவது நாடகம் போடுறியா? இங்க பாரு சித்தி, உனக்கு எனக்கு 1000 இருக்கும். என்னதான் இருந்தாலும் இன்னைய வரைக்கும் உன்னை சித்தின்னு சொல்ல கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. நீ எப்பவுமே எனக்கு அம்மா தான். நீ என்னத்தையும் நினைச்சிட்டு போ. இங்க பாருமா, அவளை என்கிட்ட பேசாதன்னு சொல்லு. ஏம்மா, ஏதோ டிராமா போட்டு வந்திருக்கா, இவ பேசுறதெல்லாம் நம்பாத. இங்க பாருமா, உனக்கு எனக்கு 1000 இருக்குன்னு சொல்லிட்டேன். அவளை பேசாதன்னு சொல்லு, அப்புறம் நான் அடிச்சிருவேன். ஏட்டி, நீ எங்கேயோ போகணும்ல, வாயை மூடிட்டு போ. அவகிட்ட என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேன். அவ ஏதோ நாடகம் போடுறா, அவளை நம்பாத. அவளுக்கு என்னைய பார்த்தா நாடகம் போடுற மாதிரி தானே இருக்கும். என் புருஷனை கேட்டா, என் புருஷனை அவளை கட்டிக்கிட்டோன்னு சொல்லு. அந்த ஐஸ்வர்யா விட்டு எப்படியாவது பிரிச்சு அவரை தனியா இழுத்துட்டு வந்தா போதும்னு இருக்கு எனக்கு. என்னக்கா சொல்ற? அத்தானே நான் கட்டிக்கிட்டா? இக்கா நிஜமாவா சொல்ற? இங்க பாரு, நிஜமா தான் சொல்றேன். நீ எத்தனை தடவை சொன்னாலும் இதுதான் உண்மை. நீ அந்த ஆளை எப்படி கட்டிக்குவியோ அது எனக்கு தெரியாது. அந்த ஆளை உன் பக்கம் கொண்டாந்து சேர்க்கறது ஏன் வேலை. ஆனா அந்த ஐஸ்வர்யாவும் வாழக்கூடாது. எப்ப அந்த ஆளை ஏன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னாரோ, இனி அந்த ஐஸ்வர்யா கூடயும் வாழக்கூடாது. அவ 2 பேரும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. அவ 2 பேருக்கும் எதிரி நான் தான். என் மாமியாக்காரி என்னன்னா, ஏன் கண்ணு முன்னாடியே அவளை கொஞ்சி பேசுறா. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஐஸ்வர்யா தான் பெருசுங்கிறாங்க. அப்ப என்னத்துக்கு நான் அந்த வீட்டுல இருக்கணும்? இனி ஒரு நிமிஷம் அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இனி அந்த ஆள் இந்த பக்கம் வந்தாரு, விரட்டி முடிக்கிற பாத்துக்க. என்னடி இது, பூசக்காரனை விட்டுட்டு வந்துட்டேங்கிற? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாது? அங்க இருந்தாலாது ஏதாவது பண்ணியிருக்கலாம். இங்க வந்து அந்த ஆள் மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா? ஹோய் சில்வண்டு, என்ன இப்பவே டூயட்டா? போக்கா, நீ வேற. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே, வைக்கமா. அடியே பைத்தியக்காரி, என்னடி ஆச்சு? அச்சோ, என்னென்னமோ பண்ணுதே. அச்சோ, என்னாச்சுடி இவளுக்கு?
ஒன்ன பாப்பனா இவளை பாப்பனா பைத்தியக்காரி மாதிரி கிக்கு நீ இழிச்சுக்கிட்டு போறாளே என்னத்துக்கு? இப்ப நீ என்னத்துக்கிட்டு இழிக்கிற? ஐயோ விடுமா, அவளை கொண்டு பைத்திய ஆஸ்பத்திரியில தான் சேர்க்கணும். அவரு மேல கிறுக்கா இருக்கா, என்ன செய்ய? அதான் கிக்கி இழிச்சுக்கிட்டு போறா. அப்படி என்னதான் அவன்கிட்ட இருக்கோ எனக்கு ஒன்னும் புரியல. அவன் ஆளும் மண்டையும் மொழியும் என்னத்தை கண்டுதான் மயங்கி நேரம். அவன் மோரக்கட்டையை பார்த்தாலே எனக்கு ஆத்திரம் தான் வருது. உன்னை ஒரு நாள் அது நிம்மதியா வச்சிருப்பானா? இவளை மட்டும் அப்படியே சந்தோஷமா வச்சுக்க போறானா? இப்ப என்னத்துக்கு டென்ஷன் ஆகுற? விடு, பாத்துக்கலாம். ஓ மவதான் அந்த ஆளதான் கெட்டுவேனே ஒத்த காலில் நிக்கிறாள். ஏன் இத்தனை நாளும் தெரியாமையா நீயே இருந்த? கொஞ்சமாவது அறிவு இருந்திருக்கணும் உனக்கு. வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சிருக்க வேண்டியதானே? அந்த ஆளு ஒரு நாளாவது என்ன சந்தோஷமா வச்சிருந்துருப்பாரா? ஆமா, இப்ப மட்டும் நல்லா புலம்பு. என்னமோ சீமையில இல்லாத புருஷன் மாதிரி அந்த ஆளுக்கு ஒவ்வொரு நேரமும் கொடி பிடிச்சிக்கிட்டு தானே அலைஞ்ச. எத்தனை நாள் சொல்லியிருப்பேன், என்னைக்காவது நீ கேட்டிருக்கியா? நீ கேட்டால இவ கேப்பா? சரி சரி, உடனே என்னைய அப்படியே தாக்காத. இப்பதானே எனக்கே தெரியுது இந்த ஆளை பத்தி. இந்த ஆளு லேசப்பட்டவர் கிடையாது. ஆமா, வந்தவ நீ மட்டும் வந்திருக்கியே, ஏன் புருஷன் எங்க? அந்த ஆளை அங்க விட்டுட்டு இங்க என்னத்துக்கு வந்த? நீ என்ன லூசாமா? அப்பா விட்டுட்டு எப்படி வருவேன்? அப்பா கோயிலுக்கு போயிருக்கு, போயிட்டு கண்டிப்பா வரும். இப்பவாது உனக்கு புத்தி வந்துச்சே. எத்தனை தடவை கேட்டேன், அந்த ஆள்கிட்ட பேசாத, அந்த ஆளு சரி கிடையாது, அங்க போகாதன்னு. கேட்டியா? அவனுக்கு ஏண்டுகிட்டு என்ன வந்து பாருன்னு கடைசியில அந்த ஐஸ்வர்யா கூட சேர்ந்துக்கிட்டு அவன் புத்தியை காட்டிட்டான்ல. அவன் 1000 தான் இருந்தாலும் அவன் மூத்த பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டான். சொன்னா கேட்கணும்ல, நீ எங்க கேட்குற? ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். அந்த ஆளை பத்தி இப்பதானே தெரியுது. அந்த ஆள் இங்கிட்ட நிக்க மாட்டான், அங்கிட்ட நிக்க மாட்டான். பழைய சோத்தையும் திம்பான், சுடு சோத்தையும் திம்பான். இப்பவாது உனக்கு புரிஞ்சிச்சே. அது வரைக்கும் சரிதான். சரி, உன் மவனை என்னத்துக்கு பின்ன அங்க விட்டு வச்சிருக்க? ஏம்மா, அவனையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டா அங்க என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு தெரியுமா? எப்படி அந்த ஐஸ்வர்யாவை துரத்துறது? நீ கம்மனு கடை, நான் பாத்துக்கிறேன். அவனை ஸ்கூல்ல போய் பாத்துட்டு வரேன். ஏட்டி, உண்மையிலே நீ மாறிட்டு தானே? நீ பெசாட்டி நடிச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காரலையே. அதானே உன் சந்தேக புத்தி எட்டி பார்க்குமே. எனக்கு எல்லாம் தெரியும். நீ என்னைக்குதான் என்ன நம்பி இருக்க? நான் போய் சொன்னா நம்புவேன், நான் உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன், அப்படித்தானே? இல்லட்டி, உன் தங்கச்சிக்காரி வேற அவனை தான் கெட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறா. அவன் மனசுல ஏகப்பட்ட ஆசையை வச்சிருக்கா. நீ பெசாட்டி உன் புருஷனை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அந்த ஐஸ்வர்யாவையும் விரட்டிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. நீ பெசாட்டி குண்டை தூக்கி போடக்கூடாதுல்ல, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் இத்தனை நாளும் புத்தி கெட்டு போய் இருந்திருக்கேன். இப்பதான் தெரியுது. 1000 தான் இருந்தாலும் நீ என்னை வளர்த்தவ. உன்னை விட எல்லாரும் வந்துட போறாங்களா என்ன? சரி சரி, ஸ்கூல் விடுற நேரம் ஆயிட்டு நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன். நானும் வரவாட்டி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்பவே உன்னை கூட்டிட்டு போனா சும்மாவே ஏன் மேலேயே ஆத்திரத்தில் இருப்பான். பேசுறானோ பேச மாட்டானோ. நீ வேற வந்தனா பின்ன அவன் கண்டுக்கவே மாட்டான். ஆமா, அதுவும் சரிதான். சரி சரி, போயிட்டு நேரத்தோட வந்துரு. நான் போய் சாப்பாடு சமைச்சு வைக்கிறேன். சரிம்மா, நான் வாரேன். சூப்பர்மா, இவங்க ரெண்டு பேரும் தேடி வந்துட்டல்ல. அம்மா, எப்பமா வீட்டுக்கு வருவ? இல்ல, உங்க ஆத்தா போய் ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் எப்ப வீட்டுக்கு வருவேனா கேக்குற? இங்க பாரு, வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இரு. அத்தான், எங்க ஆத்தாக்காரி வேவு பக்கம் வந்திருப்பா. மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருங்க. சும்மா பல கட்டிட்டு இருக்காதீங்க. நான் பசங்க கிட்ட பேசிக்கிறேன். ஆமா ஆமா, அவ அப்படிப்பட்ட ஆள் தான். அசிஞ்சலாம், அம்மா வந்து ஒரு நாள் தானே ஆகுது. இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் பொறுத்துக்கோ. அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் சரி பண்ணிட்டு அம்மா உன் கூடவே இருப்பேன். சரியா? அம்மா, அவனை நான் பாத்துக்கிறேம்மா. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாம இருங்க. அப்பா கிட்ட சமத்தா இருக்கணும். சரியா? ஐஸ்வர்யா அம்மா எப்படி இருக்கா? அதெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் அத பத்தி பேச வேண்டாம். சரியா? சரிம்மா. அம்மா, நீ சாப்பிட்டியா? போய் தாண்டா சாப்பிடணும். நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன சாப்பிட்டீங்க? ஐசம்மா என்ன செஞ்சு கொடுத்தா? ஐசம்மா எனக்கு ஃப்ரைட் ரைஸ், அண்ணனுக்கு பிடிச்ச பாவ் பாஜி, அண்ணனுக்கு அண்ணன் கவிதாக்கு எடுத்துட்டு போனான் தெரியுமா? ஏலே, சும்மா இருல, அம்மா கிட்டே போட்டு கொடுப்பியோ? என்ன
என்னடா கவிதாக்கு எடுத்துட்டு போனியா? ஆமாமா. சரி சரி சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போவோம். சரி சரி அத்தான் தான் கரெக்டா சொன்ன வேலையை செய்றீங்க தான். ஐ லவ் யூ அத்தான். சரி நான் கிளம்புறேனே. யூ டேக் கேர்மா. நான் பாத்துக்கறேன், நீ கவலைப்படாத. நீ உடம்ப பாத்துக்கோ, ஒழுங்கா சாப்பிடு. அந்த கலவிய ஒண்ணுல ரெண்டுல ஒண்ணு பாத்துரு, சரியா? சரிடா. அம்மா பார்த்து போயிட்டு வாமா. சரி அருண், நீ தம்பிக்கிட்ட சண்டை போடக்கூடாது சரியா? சரிம்மா, பாய்மா. பாய்மா. ஓகேடா பாய். என்ன வாரேனே, மூக்குல வேத்துற போது அங்க இருந்தே பாத்துக்கிட்டு போக போறா. அதான் முகத்தை கோமா வச்சுக்கிட்டேன். சரிதான் வரேன். பாய் தான். ஐ லவ் யூ அத்தான். ஐ லவ் யூ so மச். அடியே பார்த்து போ, உங்க ஆத்தாக்காரிக்கு மூக்கு வெத்துற போது. அவ கண்டு படிச்சிட போறா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அங்க இருந்து எதுவும் பேசாத, புரிஞ்சுச்சா? சரிதான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜெயா ரமணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லைக், வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஜெயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஜெயாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். Thank you so much. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? அஸ்வின் தங்கம், நீ என்ன பெரிய ரவுடி மாதிரி இருக்கிறாய். உன்னை போல என் வீட்டுக்கு ஒரு வாயாடி பையன் வேண்டும். ஐ லவ் யூ செல்லோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவனை மாதிரி என்ன, இவனையே கூட்டிட்டு போங்க. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? கென்யா மாதிரி ஒரு ரவுடி வேணுமா? கண்டிப்பா நானே வந்துடுறேன், சரியா? I love you ஆண்டி. ஹாய் அபிதா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much ஆண்டி. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். அஸ்வின் குட்டி, நீ பேசுவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன். திரும்ப அனிதாக்கா மாறிட்டாங்கன்னு நினச்சி, தெரியுமா? அனிதாக்கா மாற மாட்டாங்கன்னு புரிஞ்சு போச்சு. மாமா எப்படி இருக்கீங்க? ஒரு பாட்டு போட்டு விடுவது தூதுவளை இலை அரைச்சி கொண்டையில் தான் நினச்சி மாமா கூட பேச போகிறேன் மணிக்கணக்கா. உங்களுக்காக எத்தனை பேர் போட்டி போடுறாங்க மாமா? அதான் மாமா, மன்மதன் எத்தனை பேர் வரிசையில் நிற்கிறாங்களோ தெரியல. என்னதான் இருந்தாலும் என் மாமாவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மாமா ஐ லவ் யூ உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சாந்தி. நானும் உன்னை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பேக் பெயின் குறைஞ்சிருக்கா, நல்லா ரெஸ்டடு. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன சாந்தி அக்கா, பாட்டெல்லாம் பலமாக இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேனே, சந்தோஷமா இருக்காதீங்க, திரும்பவும் வருவேன். ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much அம்மா. ஹாய் சாந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். I love you so much அம்மா. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மாமா மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். ஐஸ்வர்யாக்கா ரொம்ப பாவம். ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், அனிதாக்கா எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, அரவிந்த் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர், வேற லெவல். ஐ எம் ஃபைன் மாமா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ ஸோ மச் டியர். ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூர்யா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கேன்டா. ஐ லவ் யூ செல்லம். ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I love you so much. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? I love you அம்மா. I love you அப்பா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I love you அண்ணா. ஹாய் கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் அஸ்வின் அழகா பேசுறாங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கணபதி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசுறோம்னு சொல்லிருக்கீங்க. Thank you so much அங்கிள். ஹாய் கணபதி அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேரும் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? I love you so much அங்கிள். ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா இஸ் ஏ குட் ஹார்ட்டட் உமன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா.
ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much. ஹாய் ராதிகா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாமா? அஸ்வின் குட்டி, அருண் குட்டி வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ராதிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் ராதிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியாமா? இந்த எபிசோட் சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்வம், செல்லக்குட்டி, வாட்டுக்குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உமா ஐ லவ் யூ ஸோ மச். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செல்ல மாமா நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். சூப்பர் அனிதாக்கா, மாமா பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. மாமா இது உங்களுக்காக துதுவளை இலை அரைச்சி தொண்டையில தான் நினச்சி நானும் உன் கூட பேச போகிறேன். மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போகிறேன். நாள் கணக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. இந்த பாட்டெல்லாம் படித்து ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் கேட்டிருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச். சூப்பர் சாங். தேங்க்யூ ஸோ மச்மா. துதுவளை இலை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமங்கூட பேச போறேன். மணிக்கணக்கா துண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன். நாள் கணக்கா துதுவளை இலை அரைச்சி தொண்டையில நான் நினைச்சி மாமங்கிட்ட பேச போறேன். மணிக்கணக்கா துண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன். நாள் கணக்கா. அஜிகாக்கா, சூப்பர் சாங். ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்குமே சரியாக பாட தெரியல. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நல்ல சாங். ஆமாம் ஹஜிகாக்கா, சூப்பர் சாங். ஆனால் எனக்கு பாடவே தெரியல. இந்த பாட்டெல்லாம் படித்து ரொம்ப நாள் ஆச்சா, அதனால் அது மைண்ட்லேயே இல்லை. நீங்கள் எழுதியிருந்ததை படித்தேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் ஹஜிகம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எனக்கு அப்படியே பகிர்னாச்சு. இப்போ தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லா நடிப்பாணி அதானே பார்த்தேன். என்னடா இந்த அணி பழையபடி மாறிட்டாலேன்னு. ஐசு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அணி உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, பார்த்து கவனமாக இருங்க அணி. ஐயோ அஸ்வினு செல்லம், உன்னை அப்படியே அள்ளி அணைச்சி உமா கொடுக்குறேன் தங்கமே. நீ பேசுவதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் செல்லம். என் அருண் செல்லத்துக்கும் உமா, அத்தான், ஐசு, அணி, அருண், அஸ்வின் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா? நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஆல் so much. all dress super. today story very very super. அருண், அஸ்வின் அலப்பறைகள் வீடியோ ஒன்று போடுங்களேன். ஸ்மால் ரெக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. உனக்காக இன்னைக்கு மார்னிங்கே அருண் அஸ்வின் அலப்பறைன்னு ஒரு வீடியோ போட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லு. ஐ லவ் யூ ஸோ மச்மா. என்ன யாழினியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் யாழினியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் யாழினியம்மா, எப்படி இருக்கீங்க? இடுக்கி அணைச்சி முட்டை கொடுக்கணுமோ? நானும் இடுக்கி அணைச்சி முட்டை கொடுக்குறேன். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் யாழினியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. ஹாய் சீலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சீலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிய காலை வணக்கம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அஸ்வின் அருணோட ஸ்டோரி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் அஸ்வின் அலப்பறை பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ so much. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் அஸ்வின் அலப்பறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா? அது சொல்லவே இல்லை. இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க. நான் இப்போ குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன். நான் மத்தியானம் தான் உங்களுக்கு இப்போ கமெண்ட் போட்டுட்டு இருக்கேன். ஈவினிங் தான் இந்த வீடியோ வரும், அதனால குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறேன். ஐ லவ் யூ so much மா. ஹாய் அம்ரீனா, ஜாஃபர் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க. நான் அஸ்வின் பேசுகிறேன். அருண் அஸ்வின் அலப்பறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ so much. நீங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள், சரியா? ஹாய் அமரீனக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அமரீனக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அம்ரீனம்மா, உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா?
அருண் அஸ்வின் அளப்படை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரியா? நான் உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஐ லவ் யூ அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிதாக்கா சூப்பர் சூப்பர், ஐ லவ் யூ ஸோ மச். அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பர், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, பாட்டு சூப்பராக பாடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கக்கா, ரொம்ப நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சா? வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்காதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் மாற்றிக்க முடியும். எந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எடுக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றிக்கிறோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா, தேங்க்யூ. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் மார்னிங் போட்ட அருண் அஸ்வின் அளப்படையா இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அஸ்வின் எப்படி பண்ணுறான், அருண் எப்படி பண்ணுறான்னு சொல்லுங்க சரியா? உங்களுக்கு அருண் அஸ்வின் அளப்படை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. தேங்க்யூம்மா, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் யாழினி அம்மா, வாவ் தேங்க்யூ ஸோ மச் டியர். அஸ்வின் அருண் அளப்பறைகள் வீடியோ வந்தாச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். டியர் லவ்லி குட் மார்னிங் டியர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேங்க. அருண் அஸ்வின் அளப்பறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க சரியா? அப்பதான் அருண் அஸ்வின் அளப்பறையை இன்னும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு அஸ்வினும் அருணும் யோசிப்போம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் சரியா? ஐ லவ் யூ. ஹாய் ஹஜிகா அம்மா, இனிய காலை வணக்கம் குட்டீஸ் அனைவருக்கும். ஐ லவ் யூ ஸோ மச் உம்மான்னு சொல்லியிருக்கீங்க. இனிய காலை வணக்கம். நான் மதியானம் தான் பார்க்குறேன், அதனால குட் மார்னிங் அம்மா, சாரி குட் ஆஃப்டர்நூன் அம்மா. உங்களுக்கு அருண் அஸ்வின் அளப்பறை பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், நீ பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி, என்னை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கும் உங்கள் எல்லோரையும் பிடிக்கும். ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாவ் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் வீடியோ. அருண் அஸ்வின் கவிதா செம்ம சூப்பர் கியூட் வீடியோ. தேங்க்ஸ் சிஸ்டர், வெரி வெரி தேங்க்ஸ் சிஸ்டர். ஐ லவ் யூ குட்டி தங்கங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் சிஸ்டர், ஹாய் அனிதா, அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வீடியோ ரொம்ப ரொம்ப அருமை. நான் வீடியோ லேட்டாக தான் பார்த்தேன், லேட்டாக தான் கமெண்ட் பண்ணுறேன், பரவாயில்ல. அஸ்வின் அருண் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சூப்பர், வேறு லெவல் சூப்பர். ஐ லவ் யூ குட்டி தங்கம், ஐ லவ் யூ பட்டு தங்கம் செல்லங்களா. அனிதா, ஐஸ்வர்யா, அத்தான் 3 பேர் செம்மையாக பாடினீங்க, பாட்டு வேறு லெவல் சூப்பராக இருக்குது. அனிதா, நீங்கள் மாசாக பிளான் பண்ணுறீங்க, ஓகே வாழ்த்துக்கள். அனிதாக்கு வாழ்த்துக்கள். உங்கள் தங்கச்சிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இது செம்ம ப்ரில்லியன்ட் ஐடியா, நல்லா இருக்குது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அஸ்வின், ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, எல்லாருக்கும் ஐ லவ் யூ. வீடியோ செம்ம செம்ம சூப்பர். உம்மா பாட்டு செம்மையாக இருக்குது, ட்ரெஸ் வேறு லெவல். நான் தான் லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறேன். முடிஞ்சால் டைம் இருந்தால், இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு படிச்சுக்கலாம். வேறு கமெண்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்து பத்திரமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ. நாங்கள் மத்தியானம் தான் கமெண்ட்டே போடுவேன், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீ கவனமாக இரு, உடம்ப பார்த்துக்கோ. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் மசலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மசலக்கா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வீடியோ பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மசலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. அதான பார்த்தேன், மாசலம்மா கமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்களே, ஆளை காணுமேனு பார்த்தேன், அப்புறமா கமெண்ட் வந்துச்சு. ஐ அம் வெரி ஹாப்பி. மார்னிங் என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அஸ்வின் அருண் அளப்பறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்லுங்க, ஓகே? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சங்கீதம்மா, அருண் அஸ்வின் அளப்பறை செல்லம், அருண் அஸ்வின் செல்லம், கவிதா செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் ஐ லவ் யூ போத் ஆஃப் யூ. உம்மா கவிதா செல்லம் ஐ லவ் யூ குட் மார்னிங் அக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ பிடிச்சிருக்கு பட்டானா அண்ணன்கிட்டையும் கேட்டு சொல்லுங்கள், அண்ணனுக்கு பிடிச்சிருந்துச்சானே. தேங்க்யூ அம்மா. ஹாய் அபிதா ஆண்டி, அஸ்வினி உன்னை பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி இருக்குன்னு ஆண்டி சொல்லியிருக்காங்க. ஆமாடா அருண், அபிதா ஆண்டி என்னை பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி இருக்கா, ஆனால் உன்ன மாதிரியே வீட்டுக்கு ஒரு வாயாடி பையன் வேணும்னு சொல்லியிருக்காங்க.
பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு அருணும் அஸ்வினும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய். உங்க எல்லாருக்கும் அருண் அஸ்வின் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு அருணும் அஸ்வினும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம்.